ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் அனைவரும் பாபாவினுடைய குழந்தைகள். இந்த உலகிலேயே அனைவரை விட மிகப்பெரிய பாக்கியவான்கள் மற்றும் புத்திசாலிகளாவோம். ஏனென்றால் சுய பகவான் நம்முடைய ஆசிரியராகி நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக வருகின்றார். தினமும் ஞான ரத்தினங்களால் நம்மை அலங்கரிக்கின்றார். நம்முடைய புத்தி என்ற பையை நிரப்புகின்றார். இங்கு யார் எந்தளவு ஞான ரத்தினங்களை தாரணை செய்கின்றார்கள், அவ்வளவு சத்தியுகத்தில் இந்த ஞான ரத்தினமானது வைடூரியங்களாக மாறிவிடுகின்றது. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே உள்ள ஞானத்தினுடைய பொக்கிஷம் சத்தியுகத்தில் ஸ்தூலமான செல்வ செழிப்பின் பொக்கிஷத்தினை கொடுக்கின்றது. மிகப்பெரிய செல்வந்தராக விரும்பக்கூடியவர்கள் இங்கே ஞான ரத்தினங்களின் செல்வம் நிறைந்தவராக ஆகி ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய விஷயமாகும். இந்த ஞான ரத்தினங்கள் அஞ்ஞான இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மனதை இருளிலிருந்து விடுவித்து பிரகாசத்திற்கு அழைத்து செல்கின்றது. யுக யுகங்களாக நாம் பகவானிடம், ஹே பிரபுவே, என்னை அஞ்ஞான இருளிலிருந்து விடுவித்து உண்மையான வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினோம். இப்பொழுது நம்மை இருளிலிருந்து விடுவித்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கின்றார் என்றால் நாம் வெளிச்சத்தை நோக்கி செல்ல வேண்டும் தானே. பிரபு வெளிச்சத்தை ஏற்படுத்தி விட்டு சென்று விடுவார். நாம் இப்பொழுது அந்த வெளிச்சத்தை உருவாக்கி கொள்ளவில்லை என்றால் வெறும் புகழை மட்டும் பாடக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். சுய பகவான் கொடுக்கக்கூடிய ஞான ரத்தினங்களால் நாம் தன்னை நிறைத்து கொள்ள வேண்டும். ஆனால் யார் தினமும் ஞான முரளினை கேட்டு அதை பற்றி சிந்தனை செய்து ஞான ரத்தினங்களால் தன்னை நிறைந்தவர்களாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, தினமும் பாபா நமக்கு மிகவும் நல்ல நல்ல விஷயங்களை முரளில் கூறுகின்றார். நமக்கு நினைவுகளை ஏற்படுத்தி விழிப்படை செய்கின்றார். பகவான் நம்மிடம் பேசுகின்றார். நம்முடைய கண்களை திறக்க வைக்கின்றார். நம்முடைய துக்கத்தை நீக்குகின்றார். சுகத்தை வழங்குகின்றார். எனவே நாம் நேரத்தினை ஒதுக்கி தினமும் முரளி கேட்க வேண்டும். வீட்டிலிருந்து முரளி படிப்பது என்பது தனிப்பட்ட விஷயம். சேவை நிலையத்திற்கு சென்று முரளி கேட்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்த விஷயமாகும். மிக நல்ல ஸ்திதியில் அமர்ந்து நல்ல வைப்ரேஷனை நல்ல பயிற்சி செய்து முரளி கேட்பதினால் நாம் சகஜமாக முரளியை தாரணை செய்ய முடியும். ஞான ரத்தினங்கள் நம்முடைய உள்ளத்தை பிரகாசிக்க செய்கின்றது. நமக்குள் இருந்த தேவையற்ற விஷயங்களை நீக்கிவிடுகின்றது. விகாரங்கள் நம் மீது ஏற்படுத்தியுள்ள கரு நிழலிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம். இதனுடைய மகத்துவத்தை அறிந்து நாம் இதன் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். பகவான் நம்மிடம் வந்திருக்கும் போது நமக்கு படிப்பதற்கு நேரமில்லை என்று இருந்துவிடக்கூடாது. இது மிகப்பெரிய அவமரியாதை செய்யக்கூடிய விஷயமாகும். நாம் அப்படி இருந்தோம் என்றால் ஈஸ்வரிய பலம் நமக்கு கிடைக்காது. ஈஸ்வரனால் மிக உயர்ந்த பதவியின் அதிகாரியும் ஆக முடியாது. ஏனென்றால் பாபா சுயம் தானே கூறியுள்ளார், உங்களுக்கு பாபாவின் மீது அன்பு இருக்கிறது என்றால் அவருடைய முரளியின் மீதும் அன்பு இருக்க வேண்டும். அவருடைய இந்த யஜ்யத்தின் மீதும் அவருடைய காரியத்தின் மீதும் இந்த பரிவாரத்தின் மீதும் அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் மனதார பாபா என்று கூறுகின்றீர்கள், ஆனால் முரளி மீது அன்பில்லை என்றால் பாபா அப்பேற்பட்ட அன்பை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்று முதல் ஞான சிந்தனை மூலம் தன்னை ஞான ரத்தினங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கான சங்கல்பம் செய்வோம். அதற்காக முரளியினுடைய
மிக நல்ல விஷயங்களை தினமும் எழுதுவதுடன் சிந்தனையும் செய்து கொண்டிருப்போம். எனக்கு சிந்தனை செய்ய வருவதே இல்லை என்று கூறிவிடக்கூடாது. மனிதனின் சுபாவமே சிந்தனை செய்வதாகும். சிந்தனை செய்ய ஆரம்பித்து விட்டால் நமக்கு மிக நல்ல சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஞான சிந்தனை மூலம் வெளிப்படக்கூடிய வெண்ணெய் புத்தியில் சாரமாக நிறைந்திருக்கும். அப்பொழுது புத்தி தெய்வீகமானதாக ஆகிவிடுகின்றது. புத்தியில் சக்திகளின் வெளிச்சம் கிடைத்துவிடும். இப்படி தன்னை ஞான ரத்தினங்களால் நிறைத்து கொண்டு நாம் செல்வந்தர் ஆகிவிடுவோம். ஓம் சாந்தி.